டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு முற்றிலுமாக ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள கேசம்பட்டியில் கும்மியடித்தும் முழக்கங்களை எழுப்பியும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கியுள்ள கூடுதல் தகவல்களை பார்ப்போம். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இந்த மத்திய அரசானது இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்காக வேதாந்தாவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஏல அனுமதியானது அளிக்கப்பட்டதாக கடந்த நவம்பர் மாதம் முதல் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பொதுமக்களானது அதை ரத்து செய்ய வேண்டும் என கூறி போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாக அரிட்டாப்பட்டி, மல்லாளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அதாவது இந்த மாவட்டத்தின் கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கேசம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த போராட்டமானது தற்போது தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக இந்த கேசம்பட்டி மற்றும் அருகில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பொதுமக்கள் இந்த போராட்டத்தை கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அதாவது இந்த மதுரை மாவட்டம் மற்றும் சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தம்பூர், சேக்கிப்பட்டி, கருங்காலக்குடி, வஞ்சிநகரம், ஓட்டக்கல்பட்டி, சிங்கமுனரி உள்ளடக்கிய சுமார் 38,500 ஏக்கர் பரப்பரப்பில் இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பு நடத்தப்படும் ஆய்வுகள் மற்றும் ஏல முயற்சிகளை மத்திய அரசு தொடர்ச்சியாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஜீவா என்பவர் நம்மிடம் அவரிடம் இருக்கலாம். சார் வணக்கம். இப்ப தொடர்ச்சியா இந்த மேலூர் தொகுதியில் இந்த போராட்டம் நடத்தி வந்தாங்க. இப்ப இந்த கொட்டாம்பட்டி பகுதியிலும் இந்த போராட்டம் தீவிரம் முன்னெடுத்து வரீங்க. இதுக்கான காரணம் என்ன? ஒன்றிய அரசுக்கு நீங்க இந்த ஏலத்தை ரத்து செய்யுங்க, முழுமையா 5000 ஏக்கர் ரத்து செய்யுங்க. அது மாதிரி ஏற்கனவே ஆய்வு பண்ணி வச்சிருக்கீங்க 36,500 ஏக்கர். அந்த திட்டத்தை முழுமையா கைவிடுங்க. எந்த கனிம சார்ந்த வேணாம். நாங்க கேட்கிற எந்த கோரிக்கையுமே இங்க நிறைவேற்ற இல்ல. அதனால இதை கைவிடுங்க. நாங்க மாநில அரசு ஒண்ணு கேட்டுக்கிறோம். என்னன்னா நீங்க ஒரு தெளிவான கொள்கை முடிவு எடுங்க. அமைச்சரை கூட்டி கொள்கை முடிவு எடுத்து நீங்க இந்த பகுதியை மதுரையை தமிழ் பண்பாட்டு மண்டலமா அறிவிங்க. அதே மாதிரி முல்லை பெரியார் பாசன பகுதியை நீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும். ஜனவரி 7ஆம் தேதி ஒருபோக விவசாய சங்கம் ஒரு முன்னெடுப்புல எடுத்திருக்காங்க. அவங்க போராட்டம் நடைபெறும். இங்க பெருமாள் மலையிலிருந்து இங்க பிஎஸ்என்எல் வரைக்கும் ஒரு நடைபயண போராட்டம் நடத்தி அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லிருக்காங்க. அந்த போராட்டத்தில் இந்த பகுதி மக்கள் முழுமையா போராடுவோம். இது ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி பெரிதா உலகம் முழுவதும் பரவும். இந்த திட்டத்தை நீங்க கைவிடல மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை சொல்லிக்கிறோம்.